எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்கள்ல சில மூல உபதேசங்களை விட்டு நீங்க கடந்து போகணும் பூரணராகிறதற்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மூல உபதேசங்கள்ன்றதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி வருது, எலிமெண்ட்ரி பிரின்சிபல். அதாவது ஆனாவனா படிக்கிற மாதிரி சின்ன காரியங்கள்ல, முதல் அடிப்படை காரியங்கள்ல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் வளரணும் அப்படிங்கிறாரு. என்னத்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் 2 காரியம் மனம் திரும்புதலும் தேவன் மேல் வைக்கும் விசுவாசமும். இது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முதல் படி இதுதான். இன்னும் அதிலே உட்கார்ந்துருக்காதீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து 2 என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனம் இல்லாத சடங்குகள், அதாவது கைகளை வைக்குதல். அடுத்தது பாவத்திற்கான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அதை பிதா குமாரன் பரிசுத்தாவியினர் நாமத்தினால பண்ணணுமா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பண்ணணுமா, அப்படி நிறைய காரியங்கள். இதெல்லாம் விட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு 3வது ஒரு பகுதியை சொல்றாரு, அது நித்திய நியாய தீர்ப்பு, மரித்தோர் உயிர்த்தெழுதல். இதெல்லாம் இனி வரும் காரியங்கள். இந்த அடிப்படை காரியங்கள் மேலே அஸ்திபாரத்தை போடாதீங்க, பூரணராகிறதற்கு கடந்து போங்க அப்படிங்கிறாரு. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இந்த ரட்சிப்பு அந்த ஆரம்ப கால அனுபவத்திலே அப்படியே உட்கார்ந்துருக்கோம். எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாரு, பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டும். இன்னும் நாம் வளருவதற்கு பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டும். 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியும் இதுதான் சொல்லுது. பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக நாம் முயற்சி செய்யக்கூடிய ஆட்களா இருக்கணும், இன்னும் வளரணும், பாலை குடிக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஆகையினால நாம் வளருவோம்.